திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே கத்தியுடன் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையன் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயிடம் தங்கத் தாலி மற்றும் நகைகளை பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா பாணியில் கொள்ளையை அரங்கேற்றிய திருடன் சிக்கியது எப்படி? குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயிடம் நகைகளை பறித்துச் சென்ற நபர்தான் இவர். வீடு புகுந்து கைவரிசையை காட்டிய நபர் போலீசாரிடம் வசமாக சிக்கியது எப்படி? திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஏலூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி சவிதா. இவர்களுக்கு 2 வயதில் ரக்ஷிதா என்ற குழந்தை உள்ளது. பழனிசாமி வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்ட நிலையில் வீட்டில் மகளுடன் சவிதா தனியாக இருந்துள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் தலையில் ஹெல்மெட் அணிந்தவாறு வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்ததைக் கண்டு சவிதா அதிர்ந்து போனார். கையில் கத்தி வைத்திருந்த அந்த நபர் நொடியில் குழந்தை ரக்ஷிதாவை தூக்கிக் கொண்டு அவரது கழுத்தில் கத்தியை வைத்துள்ளார். மிரண்டு போன சவிதாவிடம் அவர் அணிந்திருந்த நகைகளை உடனே கழற்றித் தருமாறு கூறியிருக்கிறார். அதிர்ச்சியில் உறைந்து போன சவிதா தாலி, தோடு உள்ளிட்ட நகைகளை கிளற்றி கொடுத்துள்ளார். அதனை பறித்து கொண்ட மர்ம நபர் குழந்தையை விட்டுவிட்டு வாசலில் நிறுத்தியிருந்த பைக்கில் ஏறி தப்பித்து ஓடியிருக்கிறார். இந்த சம்பவத்தால் நிலை குலைந்து போன சவிதா உடனே இது குறித்து தொட்டியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் திருடனின் அங்க அடையாளங்கள் மற்றும் அவர் ஓட்டி வந்த 2 சக்கர வாகனம் குறித்த தகவல்களை ரோந்து போலீசார் அனைவருக்கும் தெரிவித்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இந்நிலையில் குக்குவெட்டியான் கோவில் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமாக பைக்கில் வந்த நபரை நிறுத்தி சோதனை செய்தனர். அவரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின்முரணாக பேசியிருக்கிறார். போலீசார் உடனே அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது நாச்சியா புதூரைச் சேர்ந்த அருண்குமார் என்பது தெரிய வந்தது. அவரிடம் மேற்கொண்ட கிடுக்குப்படி விசாரணையில் ஏலூர்பட்டியில் சவிதாவிடம் நகைகளை பறித்தவர் இவர்தான் என்பது உறுதியானது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்ததுடன் அவர் சவிதாவிடம் பறித்துச் சென்ற நகை மற்றும் மிரட்டுவதற்கு பயன்படுத்திய கத்தி, தப்பிச் செல்ல பயன்படுத்திய பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவர் வேறு எங்கெல்லாம் இதுபோன்ற கொள்ளையை அரங்கேற்றி உள்ளார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.